நம்ம இலக்கியாவ பின்தொடர்ந்து வந்து இந்த பைரவி வந்துட்டு எங்க போறாங்க, என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சுட்டாங்க. அதே மாதிரி நீ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்த. அப்புறம் எதுக்காக வந்து போனா, உங்க அம்மாவையும், உங்க தம்பியையும் பார்க்கறதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாரி சொல்லி பயங்கரமான சண்டைய போட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட அதாவது இலக்கியா வந்து கேட்குறாங்க. எதுக்காக நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா அந்த பைரவி நீ முதல்ல இதுக்கு பதில சொல்லு. எதுக்காக பொய் சொல்லிட்டு உங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வரணும். உங்க அம்மாவ பார்க்கறதுக்காக தானே வந்த. உண்மைய சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அப்போ ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா எங்க போனா உங்களுக்கு என்ன? கோவிலுக்கு போனா என்ன? இல்ல வேற எங்கேயாச்சும் போனா உங்களுக்கு என்ன? அமைதியா இருக்க வேண்டியது தானே. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு காண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஃபோட்டோவ இந்த பைரவி பார்த்துடுறாங்க. சும்மாவே ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க. இதில வேற வந்து பார்த்தீங்கன்னா, ரேவதி இங்க தான் இருக்கா. ரேவதிய பார்க்கறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி வந்துட்டு நேரா போய் மறுபடியும் நம்ம ஜானகி கிட்ட சொல்லி, ஜானகிய கோவப்படுத்தி என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா, பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.